ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ட்ரைவ் எப்படி லினக்ஸில் யூஸ் பண்ணுறது. அதை நம்ம நீங்கள் நார்மலாக விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட ஃபைல் மேனேஜரில் எப்படி கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜீனோம். இதில் ஜீனோமில் தான் நான் எப்படின்னு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேடிக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ஜஸ்ட் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் அப்படிங்கிறது இருக்கும். இதில் தான் நம்ம ஜிமெயில் லாகின் பண்ண போகிறோம். இதில் உங்களோட மெயில் ஐடி, நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்ட். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதாவது மெயிலுக்கு இருக்கணுமா, அதுக்கப்புறம் ட்ரைவ் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, எடிட், கிரியேட், டெலிட் ஆல் ஃபைல்ஸ் எல்லாமே எனேபிளாக இருக்கும். நமக்கு அலோவ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இதில் எல்லாமே காமிக்கும். மெயில், கேலண்டர், கான்டாக்ட்ஸ், ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், பிரிண்டர்ஸ் எல்லாமே நம்ம அலோவ் கொடுத்து வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி போட்டு என்னோடய ட்ரைவ் ஓப்பன் ஆகும். இதான் என்னோடய ட்ரைவோட ஃபைல்ஸ். ரொம்பவே சிம்பிள். அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜி ட்ரைவ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம பேக்கேஜ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஜி ட்ரைவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கியோ ஜி ட்ரைவ் அப்படின்னு இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் உபுண்டு, ஃபெடோரா எந்த யூஸராக இருந்தாலும் சரி இந்த ஜி ட்ரைவ் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது அப்படின்னா தான் நம்ம ஃபைல் மேனேஜரில் யூஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ஃபைல் மேனேஜரில் எல்லாமே ரன் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுவும் நம்ம நார்மலாக ஏதோ ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான். இதே நம்ம ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் ஃபைலை ஆட் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் ட்ரைவ் யூஸ் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.